கிளாம்பாக்கத்தில் பேருந்து நிலையம் என தேர்வு செய்தது அதிமுக ஆட்சியில்தான் என்று போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் தொடர்பாக சட்டப்பேரவையில் பேசிய அவர், கிளாம்பாக்கம் பேருந்து முனையம் முழுமையாக செயல்பட்டு வருகிறது என்று கூறினார். கிளாம்பாக்கத்தில் தென் மாவட்டம் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளுக்கும் போதுமான பேருந்து உள்ளதாகவும் அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்தார். அதிமுக ஆட்சியில் 30% முடிந்த பேருந்து நிலைய பணிகளை விரைந்து முடித்தது திமுக அரசு என்றும், கிளாம்பாக்கத்தில் 100 கோடி அளவிலான பணியை திமுக அரசு மேற்கொண்டது எனவும் அவர் கூறினார். வடசென்னை மக்களுக்காக மாதவரத்தில் இருந்து 20 விழுக்காடு பேருந்துகள் கிளாம்பாக்கத்துக்கு இயக்கப்படுவதாக கூறினார். கிளாம்பாக்கத்தை தேர்ந்தெடுத்தது உங்களுடைய ஆட்சியில் தான். இங்கே போக்குவரத்து நெரிசல் இருக்கு, அங்கே கொண்டு போவோம்னு தேர்ந்தெடுத்தது நீங்க. அதை நாங்கள் உங்களை போல நாங்கள் ஆரம்பித்த திட்டத்தை பாதியில் விட்டு போகிறது மாதிரி இல்லாமல், எங்களுடைய மாண்புமிகு திராவிட மாடல் முதல்வர் உங்கள் திட்டத்தை மிக சீராக சிறப்பாக நிறைவேற்றி 30% நீங்கள் விட்டு போன பணியை முழுமைப்படுத்தி இன்னும் கூடுதல் வசதிகள் என்ன தேவையோ பார்த்து செய்ய உத்தரவிட்டார். நம்ம கோயம்பேடு பேருந்து நிலையம் இயங்கினால் எதிர்காலத்தில் மக்கள் தொகை அதிகரிக்க பேருந்துகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்க நகரத்திற்குள்ள செல்லும் போது போக்குவரத்து நெரிசல், அதனால் ஏற்படுகின்ற சிரமங்கள்லாம் வரும் தான் நீங்கள் அந்த திட்டத்தை கொண்டு வந்தீங்க. அந்த திட்டம் மிக சிறப்பாக செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. முழுவதுமாக அங்கிருந்து பேருந்துகள் இயக்குவதிலிருந்து கோயம்பேட்டிலிருந்து இயக்கப்பட்ட 100% பேருந்துகளில் 20% பேருந்துகளை மாதாவரம் பேருந்து நிலையத்திலிருந்தும் 80% பேருந்துகளை கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்திலிருந்தும் இயக்கப்படுகிறது. வடசென்னை பகுதியில் இருக்கின்ற அது திருவொற்றியூராக இருந்தாலும் ராயபுரமாக இருந்தாலும் ஆர்கே நகராக இருந்தாலும் இந்த பகுதி ஆவடி அம்பத்தூர் இந்த பகுதியை சேர்ந்தவங்கெல்லாம் இப்போ மாதாவரத்திலிருந்து 20% பேருந்து இயக்கும் போது அவங்க எளிதாக அங்கிருந்து பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. மீதி 80% பேருந்து முழுமையாக கிளாம்பாக்கத்திலிருந்து இயக்கப்படுகிறது. எனவே கிளாம்பாக்கத்திலிருந்து தென் மாவட்டங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் மக்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள். அண்ணன் செல்லூர் ராஜு வந்தீங்கன்னா நானும் அண்ணன் சேகர்பாபும் என்னாலும் அழைச்சிட்டு போகிறோம். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை முழுவதுமாக சுற்றி காட்டுகிறோம், என்னென்ன வசதிகள் இருக்கிறது என்பது. அங்கே கூடுதலாக ஏதாவது நீங்கள் சொன்னீங்கனாலும் செஞ்சுருவோம். அதே போல் பேருந்து வசதி இல்லைங்கிறதுல அது ஒரு மிக தவறான கருத்து. ஏன்னா கோயம்பேடிலிருந்து இயக்கப்பட்ட அந்த பேருந்துகள் இப்பொழுது கிளாம்பாக்கத்திலிருந்து மாதாவரத்திலிருந்து இயக்கப்படுகிறது. எனவே எந்த விதமான சிரமமும் இல்லாமல் மக்கள் பயணிக்கிறார்கள். வந்தால் அன்னை அழைத்து சென்று காட்டுவதற்கு தயாராக இருக்கிறேன்.